This could be us. So back to what I was saying. Could be us. ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வீட்டில் இருக்க செட்டப் பாக்ஸுக்கு அடாப்டர் செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 012 1 amp. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயோட். இந்த டயோட் 4 எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா ஃபுல் வேவ் செய்கிறோம் நம்ம, அதுக்கு 4 டயோடு தான் தேவைப்படும். நான் ஆல்ரெடி 85 சேர்த்து எப்படியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது இனி பார்க்கடி நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அந்த லிங்க் தொட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் 25 volt 1000 மைக்ரோஃபேரட். அதுக்கப்புறம் 2 in plug மேல் ஜாக் ஒன்று. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பழைய லேப்டாப் சார்ஜிங் கேபிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இதான் ப்ரைமரி வைண்டிங், இதான் செகண்டரி வைண்டிங். எப்பவுமே ப்ரைமரியில் தான் இன்புட் தருவோம், செகண்டரியில் தான் அவுட் எடுப்போம். ஒரு 85 சைடு எப்படின்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், அதை நீ பார்க்கறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அந்த வீடியோ மூலிமா நீங்கள் எப்படி ரெக்டிஃபை செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி வைண்டிங்லேருந்து இன்புட் தரும் டயோடுக்கு, அதாவது டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், அதில் இன்புட் தரும். ட்ரான்ஸ்ஃபார்மரில் எப்பவுமே வரது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 90 வராது, 012க்கு. நம்ம இதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கேத்தோடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரும், 2 ஆனோட 2 கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துங்க, அதில் ஒரு ஹோல் போடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் கேபிள் உள்ளுக்குள்ள விட்டு எடுக்கிறது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் பாசிட்டிவ், பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்கும் எந்த கேபிள்லையுமே. ஸோ 2 ஆனோட கனெக்ட் ஆகிருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் தருவோம், 2 கேப்பர் கனெக்ட் ஆகிருக்கிறது நம்ம நெகட்டிவ் தருவோம். இப்போ இந்த ஒயரில் மட்டும் நம்ம ப்ளக் மட்டும் கனெக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம இன்புட்டுக்கு மட்டும் ஒரு ஹோல் போட்டு ப்ளக் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஃபிட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் பாசிட்டிவ் சைடு வரும், அதேமாதிரி நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரும். கேத்தோட் சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஆனோட் சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். நான் ப்ளக் கனெக்ட் பண்ணிட்டேன், பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. செட்டப் பாக்ஸ் ஒர்க் ஆகுது, பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ கைஸ், தேங்க்யூ.